ஹலோ மக்களே 477 எபிசோட் பெறலாம். எபிசோட்ல பார்த்தா சாஸ்கி 9 டெய்ல்டு பிஸ்ட் சுத்தி வச்சிருக்க அந்த பந்துக்குள்ள வச்சு பார்த்து அந்த 9 டெய்ல்டு பிஸ்ட் பவரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்னு நருட்டோக்குள்ள இருக்க குரமா பேசிக்கிட்டு இருக்கு. டேய் இது ரொம்ப பெரிய பிரச்சனைடா. 9 டெய்ல்டு பிஸ்ட் சக்கரை அப்சர்வ் பண்ணாமனா அவன் பக்கத்துல நம்மளால நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அவன் கெடா ஸ்டேச்சு எல்லாம் யூஸ் பண்ணி வெசலா மாத்தல. அவன் சுசோனாவே வெசலா மாத்திக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. 9 டெய்ல் பெரிய அட்டாக்கா உழப்போது பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு குராமா. பார்த்தா சாஸ்கி சுசோனோ வேற லெவலா கொண்டு போய்கிட்டு இருக்கான். உண்மாவே சுசோனா வேற லெவலா இருக்கும். இப்ப வேற ரகமா இருந்துகிட்டு இருக்காது. பார்த்தா இப்ப சுசோனோ 9 டெய்ல்டு பிஸ்ட் பவரை கொண்ட சாஸ்கியா நின்னுகிட்டு இருக்கான். ஆனா நருட்டோ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். சடனா அப்பதான் குரமா வச்சு ஷடோக்குள்ள ஜுட்ஸோ போடுதான். அப்பதான் 5 குரமா இறக்குதான். டேய் நருட்டோ இனிமேல் இந்த ஜுட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ தனியா இருக்கிறது கண்டி எப்பவுமே இந்த ஜுட்ஸோ போட்டு உங்க கூட ஆள் இருக்க மாதிரி பண்ணுவீலாடா. ஆனா இனிமேல் அப்படிலாம் பண்ணோட மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா டெலபோர்டேஷன் ஜுட்ஸும் அதோட வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரிஜினல் நருட்டோ தரையா வச்சு நொறுக்கி எரியுதாம. மிச்ச 4 ஷடோக்குள்ள சுத்தி நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தா 3 சுத்தி வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் சாஸ்கி. ஆனா இருந்தாலும் சுசோனாவை நொறுக்கி எரியுதானுங்க அவனுங்க. என்னதான் குறாம அடிச்சாலும் சுசோனாக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. ஆர்மர் வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காது. பார்த்தா அவன் லைட்னிங் பிளேட வர வச்சு குறாம நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படி நடக்குன்னு சொல்லி குறாம எந்திக்கி பார்த்தா தண்டர் பிளேட் எல்லாம் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். நருட்டோக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா நருட்டோ அவன் பாட்டுக்கு அசால்ட்டா டெய்ல்டு பிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். ஷேடோக்குள்ள வச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஆனா சாஸ்கி இந்த அட்டாக் எல்லாம் பெருசாவே தெரிய மாட்டுக்கு. அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சாஸ்கி. பார்த்தா நருட்டோ வந்து டெய்ல்டு பிஸ்ட் அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா அவன் ஏர் அட்டாக்க போட்டு நருட்டோவே நொறுக்கி எரியுதான். ஃபுல்லுமே லைட்னிங் அட்டாக்கா தான் இருக்கு. பார்த்தா குறமா பாதி இதுல சிதைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு இருக்க டெய்ல்டு பிஸ்ட் சக்கரா வச்சாலும் என்னால வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. என்னோட ஆட்டத்தை பாரு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இந்த வாட்டி லைட்னிங் யாரோ ரெடி பண்றான். டேய் குறமா நீ தயாரா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. என்னன்னு பார்த்தா இன்னொரு குறமாவும் நருட்டோ ஒளிச்சு வச்சிருக்கான். பார்த்தா குறமாவே சேஜுட்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் இப்ப நான் ரெடி ஆயிட்டேன்டா, இப்ப நான் வாரன்னு சொல்லிட்டு இருக்கு குறமா. சடனா குறமா அதோட ஷடோக்ளோனை உடைச்சு விடுது. பார்த்தா ஒரிஜினல் பாடி இருக்க நருட்டோக்குள்ள வருது. பார்த்தா சுத்தி இருக்க மிச்ச 2 குறமா ஷடோக்ளோனும் நருட்டோ கூட அப்படியே கம்பைன் ஆகுது. சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா குறமா மூலையும் நேச்சர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா 3 தலையை கம்பைன் பண்ணி வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா 2 கையில 2 ராட்சச ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சாஸ்கி கேட்கான், கடைசி என்ன கொல்ல பிளான் பண்ணிட்டியாடா நருட்டோன்னு சொல்லிட்டு கேட்காம. டேய் நம்ம 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குடா, அதை நோக்கி தாண்டா நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒன்னு நருட்டோ அப்படி பழைய சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்காம, டேய் சாஸ்கி உன் கூட இந்த வாட்டி நான் தெளிவா சண்டை போடணும்டா, நான் தாண்டா ஜெயிக்கணும், அதுக்கு தாண்டா என்னோட பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உன் கூட இப்ப நான் சண்டை போட்டு ஜெயிக்கன்னு நினைக்கலடா சாஸ்கி சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ராஷன் சுரிக்கணத்துக்கு வீசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் லைட்னிங் பவர் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டை தாண்டா நம்மளோட கடைசி சண்டையா இருக்க போது சொல்லிட்டு இருக்காங்க. இந்திராவோட ஆரோ தாண்டா இருக்கிறதுலே பவர்ஃபுல் சக்கரா கொண்ட ஆரோ, அது மூலியமா படிச்சுனா உன் கதை முடிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. சாவுன்னு சொல்றான். பார்த்தா அந்த வெடிச்சு செதறுது. அடிச்சு அடியில ஹாசிராமா சிலையும் மாதரா சிலையும் 2 துண்டா போயிருச்சு. பார்த்தா அந்த எஃபெக்ட் அங்க மட்டும் இல்ல, பழைய பேட்டில் ஃபீல்டு வர தெரியுது. அது கக்காஷியே முடிக்க என்னடா அட்டாக் நடந்துகிட்டு சொல்லிட்டு உன்னை தூரத்துல இருந்து கக்காஷி பக்கம் பார்த்தா ஒரு பெரிய சுழல் மாதிரி அங்க நின்றுகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் கக்காஷி வந்து சக்கராவை காப்பாத்திட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். உன்னை கக்காஷி பக்கம் இது என்னடா சக்கரா லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஹாசிராமா சிலையும் மாதரா சிலையும் இருந்த தடமே இல்லாம ஆக்கிட்டானுங்க அவனுங்க. அடிச்சடியில 2 பேருமே பவரே இல்லாம மேல இருந்து கீழே அப்படி தரையில வந்து விழுறானுங்க அவனுங்க. பார்த்தா சாஸ்கிக்கு சரியான அடிபடு கிடக்கு. ஆனா இருந்தாலும் எஞ்சி நிக்கான். பார்த்தா நருட்டோ நின்னுகிட்டு தான் இருக்கான். நீ என்ன சாகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ ஷடோக்ளோன் ஜுட்ஸு போட போறான். உன்னை குறமா சொல்லிட்டு இருக்கு. நருட்டோ என்னோட சே ஜுட்ஸு மட்டும் ஒன்றை இல்லைன்னா இன்னத்துக்கு நீ செதறி இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காது. ஆல்ரெடி உன்ட சக்கர வர இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு குறமா. சடனா சாஸ்கி அமத்தர சூ போட்டு விட்டான். பார்த்தா நருட்டோ மேல அப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒருவேளை 9 டெயில் சக்கரா வந்து அவனை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. 9 டெயில் சக்கராவை கழட்டி போட்டு போய்கிட்டே இருக்கான் நருட்டோ. டெயில் பிஸ்ட் வச்சு அட்டாக் பண்ணி நொறுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள அவன் கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு நிறைய சக்கரா யூஸ் பண்ணனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த லெஃப்ட் ஐ வந்து அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்கி. ஆனா நருட்டோ அண்ணல் வேகத்துல வந்து அடிச்சு நொறுக்குதான். இருந்தாலும் ஷேடோக்ளோன் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா நருட்டோனோட பராஜ போடுதான். அதுக்குள்ள சாஸ்கி பிளாக் பண்ணிட்டு 2 பேரும் ஈக்குவல் அடிச்சு நொறுக்குதானுங்க. பார்த்தா சாஸ்கி ஒண்ணு சும்மா இல்ல, அவனோட சுரிக்கனை இறக்கி பார்த்தா லைட்னிங் பிளேட் வச்சு அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா ஒரிஜினல் நருட்டோல லைட்னிங் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா ஒரிஜினல் நருட்டோ இல்ல பின்னாடி இருந்து வரான். நருட்டோ பாஞ்சு வந்து அடிச்சு நொறுக்குதான் அவனை. பார்த்தா எப்பவும் போல திரும்பி ராசகனை தூக்கிட்டு போறான். அவன் சிடோரி தூக்கிட்டு வரான். ஆனா சாஸ்கியோட சிடோரி வந்து உடஞ்சிருச்சு. நருட்டோடையும் சக்கரா இல்லாம படுத்து கீழே கிடக்கான். பார்த்தா 2 ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கானுங்க. சக்கராவே இல்லாம அடிச்சு அடிச்சு உருண்டு பிறண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு நின்னு சண்டை போட கூட அவனுக்கு சத்து இல்ல. பார்த்தா சாஸ்கி நருட்டோ மேல உட்காந்து அடின்னு அடிச்சு நொறுக்குதான். ரத்தம் தெறிக்க தொளிச்சு எரியுதான் அவனை. ஆனா அதுக்குள்ள நருட்டோ இழுத்து பிடிச்சி சாஸ்கி மிதிச்சு உடச்சு எரியுதான் அவன். என்னடா இவனை எத்தனை அடி அடிச்சாலும் வந்துகிட்டே இருக்க, நான் கிவ் அப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி சாஸ்கி டென்ஷன்ல ஏறி அண்ணன் வேகத்துல போய் அடிக்கலான்னு போறான். சாஸ்கி நருட்டோன்னு கத்திக்கிட்டு வரானுங்க. பார்த்தா அடி ரவேல் விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா ரத்தம் தெறிக்க அடிக்கானுங்களே தவிர ஆனா கீழே தான் உள்ள மாட்டுக்கானுங்க. பார்த்தா நருட்டோ தொழிச்சு எரிய ஆரம்பிச்சான் சாஸ்கிய. ஆனா சாஸ்கி அதுக்கு ஈக்குவலா திரும்பி அடிக்கடிக்க வரான். பல்லுலாம் உடையுது. ஆனாலும் இருந்தாலும் விட மாட்டுக்கானுங்க. அப்படி பழைய சண்டையை யோசிச்சு பாக்காங்க. அந்த சண்டையில ஒரே அடியில நருட்டோ அடிச்சு நொறுக்கிட்டு சாஸ்கி வின் ஆயிட்டு போயிட்டே இருந்திருப்பான். பார்த்தா நருட்டோ அப்ப சாஸ்கியை பிடிச்சி திட்டு விட்டுருக்கான். என்ன நீ ஒரு மனுஷனே மதிக்க மாட்டியாடா அப்படி இப்படின்னு ஒண்ணு திட்டுதான் அவனை. இருக்கா சென்சி தலையிலே ஒரு போட்டு போடுதாரு. டே சண்டை முடிஞ்சிருச்சு, என்னடா கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சண்டை முடிஞ்சிருச்சு, யூனிசைன் சைனை போட்டு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒன்னு யூனிசைன் சைனை போடலான்னு போகானுங்க. பார்த்தா அதுக்குள்ள சட்டையை பிடிச்சி இழுக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா சக்குரா தான் கனவா
கனவா கண்டிருக்கா. சடனா அவ முழிச்சு பாக்காவா. ஒரு வழியா நீ முழிச்சியான்னு சொல்லிட்டு கக்காச்சி கட்டுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி நருட்டோ எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு சக்கரா கட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவனுக்கு சண்டை ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. எனக்கு தெரிஞ்சு சண்டை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. ஆனா இவனுக்கு இன்னும் கீழே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா சண்டையை உழுதனால அடிச்சு அடிச்சு எஞ்சி கீழே உழுதுகிட்டே இருக்கானுங்க. சக்கராவே இல்ல அவனுக்கு. அது பாக்கே சூப்பரா இருக்கு. கடைசியில அப்படி இப்படின்னு அடிச்சு அடிச்சு இவன் மூஞ்சில குத்தான் வயிற்றுல குத்துதான். பார்த்தா எனர்ஜியே இல்லாம குத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா அப்படியே 2 பேரும் சாயிரானுங்க. பார்த்தா நருட்டோட ஹெட் பண்ட் அப்படியே தண்ணியில வந்து உழுது. கொஞ்சம் பொருடா நருட்டோ, என்னோட சக்கரம் நான் பில்டப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கு குராமா. சடனா பார்த்தா சாஸ்கி நருட்டோட சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குராமா மிரண்டுட்டு என்னடா இவன் அவன் எபிலிட்டி யூஸ் பண்ணி சக்கரம் அப்சர்வ் பண்றான்னு சொல்லிட்டு, இது என்னோட ரெனிகன் எபிலிட்டி இல்ல இது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. எவன் ஒருத்தர் ஷேரிங்னு வச்சிருக்கானா அவன் தாண்டா வெயினா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா நருட்டோட சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டான். சடனா சிடோரி ரெடி பண்றான் அவன். கடைசியா நான் தனியா இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஃபேர்வெல் நருட்டோ என்னோட ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வந்து அடிச்சு நொறுக்கலான்னு வாரான். அதுக்குள்ள பார்த்தா நருட்டோ கண் இமைக்க நேரத்துல வந்துட்டு ஒரு ஓடு போடுதான். அடிச்சு அடியில சாஸ்கி 2 துண்டா போயிட்டான். உன்னை குரமா சொல்லுது, டே உன்னோட கவுண்டர் உண்மையில வேற லெவல்டான்னு சொல்லிக்கிட்டு உள்ள இருந்துட்டு அவனோட விஷுவல் பவர் வீக்கான சமயத்துல அடிச்ச பத்தியா நீ தாண்டா ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சடனா அவன் ஹெட்மெண்ட் எடுத்து உள்ள வச்சுட்டு சாஸ்கி என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். அடிக்க 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 வந்துகிட்டே இருக்கியடா யார்டான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இவ்வளவு பண்ணிருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் தானடா என்னால பண்ணவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஏன்னா நான் உனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அது நீ தானடா சொன்ன சாஸ்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டான். உடனே சிடோரி ரெடி பண்றான். உன்னை குரமா உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. டே நான் சக்கரை ஆல்ரெடி பில்டப் பண்ணி வச்சிருக்கேன், இனிமேல் நீ என்னனாலும் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. பார்த்தா அவன் ஃபிளேம் கண்ட்ரோலர் அதோட ரெடி பண்ணி வச்சிருக்கான். சொல்லுது, டே உன்னோட சக்கரை கடைசி சமயத்துல வெளியே கொண்டு வா, அப்பதான் அவனால ஒன்னு அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. குரமா ஒன்னொன்னா பேசிக்கிட்டே இருக்கு. நருட்டோக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நருட்டோ எதுவுமே பேச மாட்டேங்கான். பார்த்தா குரமாவை பார்த்து சிரிக்க மட்டும் செய்யறான். உன்னை கையில டச் பண்ண சொல்றான் அவன். உன்னை 2 பேரும் சேர்ந்து ஃபிஸ்ட் பம்ப் அடிக்காங்க. உன்னை அந்த குரமா பழைய யோசிச்சு பார்க்க அந்த சீலிங் டைம்ல உள்ளத. டே உன்னோட ஃப்ரெண்டே உன் கூட இல்ல, நீ என்னடா இவ்வளவு கான்பிடண்டா இருக்குன்னு சொல்லிட்டு குராமா கேட்டிருக்கோம். டே நான் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டேன்டா, அதான்டா என்னோட நிஞ்சாவேன்னு சொல்லிருப்பான். அப்ப குராமாட்ட என்னோட ஃப்ரெண்டா காப்பாத்து எனக்கு அது மட்டும் தான் நோக்கம்னு சொல்லிருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் வருவன்டா, இந்த வெறுப்பா மட்டும் அழிச்சிட்டு உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிருப்பான் நருட்டோ. போயிட்டு வாடா நருட்டோன்னு சொல்லிட்டு குராமா. உன்னால ஒருத்தனால மட்டும் தான்டா சாஸ்கியை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு குராமா. பார்த்தா சாஸ்கி சிடோரி ரெடி பண்ணி ஆனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி சிடோரி ரெடி பண்ணி வெறித்தனம் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோட சக்கரம் பூட்டவே பண்ண மாட்டேங்கான். பார்த்தா இலை கீழே விழுந்து அடுத்த செகண்ட் நருட்டோ அனல் வேகத்துல வாரான். கைய லைட்டா தான் தூக்குதான். பார்த்தா சடனா யாரோ ராசங்கன் கிரியேட் பண்ற மாதிரியே இருக்கு அவனுக்கு. பார்த்தா மினட்டோ நெஜி அவனோட மொத்த வில்லேஜுமே அவனுக்காண்டி ராசங்கன் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அவன் சிடோரியை கொண்டுட்டு வரான், இவன் ரசங்கனை கொண்டுட்டு வரான். பார்த்தா அந்த விஷுவல் எஃபெக்ட் வேற லெவலா கொண்டு போறானுங்க. அங்க சாஸ்கி சிடோரியை கொண்டுட்டு அனல் வேகத்துல வரான். பார்த்தா 2 பேரும் வேகமா கொண்டு வந்து மோதுறானுங்க. அந்த இடத்துல சக்கரம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா வெடிச்சு செதறுது. கொஞ்சம் நஞ்சமா இருந்த அந்த ஸ்டாச்சு கூட அப்படியே உடஞ்சு துண்டு துண்டா போயிருச்சு. இடமே வெடிக்க அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்தாங்க. See you, bye.